தமிழரசு எழுந்தாச்சு, தமிழரசு எழுந்தாச்சு. ஆஹா, தமிழரசு எழுந்தாச்சு. எழுந்துட்டாரு. ட்ரெஸ் போடுறாரு. இதுல எந்த ட்ரெஸ் போடுறீங்க முதலாளி? முதலாளி கண்ணாடி. புறப்பட்டாரு. வணக்கம், நான் கௌசல்யா ரகுபதி, 2வது மாமா மனைவி. மணிமேகலை கஜபதி, உங்க 3வது மாமா மனைவி. வாழ்க வாழ்க வாழ்க. இதுக்கு அவனுக்கே போட்டுக்கலாம் போட்டுருக்க. பெஸ்ட் விஷயம். சாப்பிட போலாம். டேய் தம்பி, டிஃபன் சாப்பிட வந்திருக்கு பார். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. 40 வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்ய அடிக்கடி சொல்லிக்கல. நேரத்துக்கு டிஃபன் பண்ண தெரியல. அமெரிக்காவில நடக்கும் போதே குளிக்கிறாங்க, ஓடும் போதே ட்ரெஸ் பண்றாங்க, இது கார்ல போகும்போது ஷேவ் பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு கோவம் வராதா? சாரி தம்பி, இது இந்த தம்பி தம்பி எல்லாம் ஒன்னாலதான். வாங்க தம்பி, வண்டி ரெடியா இருக்கு. டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை மாத்து. ஓ, அந்த வண்டியை கொண்டாங்க. அமெரிக்காவிலே சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது, இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சைக்கிள்லயே போகலாம் போல. டேய் தம்பிக்கு நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி காட்டு. நம்ம எஸ்டேட் தான், அவருடைய சொத்தெல்லாம் சுத்தி காட்டு. மன்னிக்கணும், ஸ்லிப் ஆக தங்கு. வண்டியை நிறுத்து. நிக்க சொன்னாரு, இறங்கினாரு, ஓடுறாரு. நினைச்சேன் நீ இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போவேன்னு நினைச்சேன். சார், நீங்க எனக்கு வேலை கொடுக்கன்னு சொன்ன உடனே 1000 கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பளம் வாங்குற வேலை நினைச்சேன் சார். இங்க என்ன சார் இது? எனக்கு 25 பேர் வேலை செய்யறாங்க. எழுப்புறதுக்கு 10 பேரு, குளிப்பாடுறதுக்கு 10 பேரு, சோறு போடுறதுக்கு 10 பேரு. ஐயோ, என்ன சார் இது? ஒருத்தர் பேண்ட் போடுறான், ஒருத்தர் ஷூ போடுறான், ஒருத்தர் சட்டை போடுறான், ஒருத்தர் கோட்டை மாட்டுறான், ஒருத்தர் டை கட்டுறான். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார். முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வேர்வை உடையணும் சார். அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார். அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும், முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும். உங்க மாதிரி தகல்பாஜி வாழ்க்கை நடத்தினா சார், பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது. என்ன விட்டுடுங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அமெரிக்கால இருந்து திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறதில்ல. ஏன்னா அவன் சின்ன வயசுலயே செத்துட்டான். அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவ சித்த பிரம்ம பிடிச்சு சுயநினைவை இழந்து தான் யாருங்கிறத அறியாத நிலையில இருக்கா. உன் மகன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா.
இங்க வந்துட்டான்னு சொன்ன உடனே ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்த அவ பார்வை லேசா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருக்கிறத விட ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு நீ நடிச்சா போதும், உன்னை எங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். அவங்களுக்கு சுயநினைவு வரத்துக்கு வருஷக்கணக்கு அவன் மேன் கவலைப்படாத. 6 மாசம் அப்படி இல்லைன்னா நீ போயிடலாம். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நேரம் வரும்போது நாங்களே உன்னை கூட்டு போறோம். சரி. நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவளை புடிச்சிட்டு வந்துட்டோம். அவன் என்னடான்னா நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வுங்கிறான். அடுத்த உழைப்புல சாப்பிடக்கூடாது, தானே உழைச்சி சாப்பிடறவன்னு சொல்றவங்கிட்ட இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசு, செக்குல நீதான் கையெழுத்து போடணும், இங்குள்ள வேலைக்காரனுக்கு நீதான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னும் 1 வருஷத்துல உனக்கு சொத்து வரப்போகுது, வந்த உடனே அந்த சொத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போன்னு சொன்னா ஓடி போவானா? அவன் வேஷத்தையும் கலைச்சுட்டு நம்மளையும் காட்டி கொடுக்காம போக மாட்டான். ஐ டவுட். அண்ணா அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்கேன். அனுபல்லவி, பல்லவி, சரணம். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது, அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது, மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல 2 வண்ண மீன்கள், மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல 2 வண்ண மீன்கள். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது, ஹோய் ஹோய், அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது, ஹோய் ஹோய். நாட்டில் பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ் நாட்டில் பார்க்கும் பொழுது அதை பாராட்டி பார்த்து எழுது, பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது, இது பொல்லாத காலை வயது, சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து, இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை கேட்டு. ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது, ஹோய் ஹோய், அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது, ஓய் ஓய். வேணும் என்ற காதோரம் மெல்லக்கடி ஏராளம் பள்ளித் தருவே, அது போதாமல் மீண்டும் வருவே, நான் தானே நீச்சல் குளம் நாள்தோறும்
இஷ்டம் போல் கட்டத்தான் இந்த தேகம். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய். அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் ஹோய். மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மாங்கள் மண்ணின் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மாங்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய். அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் ஹோய். உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க சுயநினைவோட இல்ல. நீங்க சீக்கிரமா சுயநினைவோட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியப்படுத்தணுமா? அதான் என் பிரார்த்தனை. தமிழரசன் நம்ம குடும்ப வக்கீல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் மேல அனுப்பிட்டுங்களா? என்னது என்னது இது வக்கீலா? ஐயோ 20 வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு. எப்படி இருக்கீங்க, எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா? அது சரி சார். ஆனா அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி விட்டா ஒண்ணும் தெரியாதே சார். அது இவருக்கு போதுமே. என்னமோ தெரியாது சார், என் வயர்ல கலங்குது. நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி அனுப்புங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க. Good morning, Mr. Tamarasan. Let me first introduce myself. I am Balasubramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary coolie in an ordinary factory. Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. It's the 10 commandments. It's Dracula and making, but it's bad. And very simply, you go third, but it's mute making, and very bad, but it's very qualified. And but it's not it's Kodambakkam, and we have to make very what's this, and it is as lawyers standing, sit down. English American speech language top In America, நாம தமிழிலே பேசுவோமே. yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? Chakka. ஆமா, 30,50,000 rupees. Lawyer, this book, வேணாங்க, நான் தமிழ்லயே சொல்லிடுறேன். 30,50,000 ரூபாய்கள். இதெல்லாம் எதுக்குங்க? பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம். கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு 20,13,350 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி பில்லு 2,43,425 ரூபாய். டெலிபோன் பில்லு 3,16,235 ரூபாய். பெட்ரோல் செலவு 4,05,222 ரூபாய். மற்ற இதர செலவுகள் 71,728 ரூபாய் சார். அப்புறம் 72,91,26,412 ரூபாய் உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு. 36,45,42,418 ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கவுண்ட் ஷேர்ல இருக்கு. அப்புறம் 56,45,00,000 நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அது அந்த பாத்ரூம் லெட்ரின் கழுவுறவங்களுக்கு நம்ம ஒரு 16,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் சார். நான் கார்ப்பரேஷன் கக்கஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். Hi. No, it's making what. I don't, but it's very bad and bad is good. And good and bad and good is very good. I'll go. என்னங்க இந்த வக்கீல சக்கரங்கரா கேடுத்தாங்களா கோடிங்களா நம்ம வேலை கலங்குங்க விட்டுடுங்க. இந்த பாரு தமிழரசு, இந்த குடும்பத்தோட மொத்த சொத்து கணக்கெல்லாம் கேட்டேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவர் சொன்னது வெறும் 25% தான். இதுவே 25%? இத்தனை நாள் எல்லா செக்லையும் கையெழுத்து போட்டு கம்பெனிக்கு நாங்க தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம். வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்டல்ல, நீ கையெழுத்து போட்டதான நம்புவான். அது மட்டும் இல்ல,
இந்த வக்கீல் பெரிய சந்தேக கேஸ். பேசாம வேணா 2 உதறி காட்டு இடத்துல கையெழுத்து போட்டு அந்த பக்கம் பார்க்காத. சரி 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 நீங்க பேர் ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓ பாவம் அவசரம். எனக்கு ஒத்து கிடக்குது. நான் வேணா வந்து 2 பேரும் சேர்ந்து. இல்ல வேண்டாம், நீங்க பேர் ரெடி பண்ணீங்க, நான் வந்துடுறேன். சரி. இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன். ஏங்க அவர்தான் இங்கிலீஷ்ல பேசினார்ல, என்ன மாதிரி யான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. உங்களை யார் தமிழ்ல பேச சொன்னது? அவர் ஓடிட்டாரு. அவர் பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியலையா? அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குங்க நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம், எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா, எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா, எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம வெளியில வரது இல்லையா. அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. நீங்க பேசின தமிழ் அவரை 8 நாள் கக்கூஸ் போட வச்சிருச்சு. ஐயோ கார்லாம எங்க போறீங்க? போட போடா வாங்க. போடா. அதெல்லாம் இல்ல, வாங்கண்ணா. முதலாளி உன்னை? ஐயோ கல்லெல்லாம் இருக்கு. ஐயோ. என்னங்க சின்ன ஏஜமா ஓடி போயிட்டாருங்க. ஹாய் பாபி. ஒரு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு வரையப்பா. உன்னை பார்க்காம உங்க அக்காவும் நாங்களும் துடிச்சு போயிட்டோம். நாங்களும் சொல்லாத. தினமும் நாடகம் தானா? ஏகப்பட்ட சில்லற போல இருக்குது. ட்ரெஸ் சோக்காகுது. அவங்களே கொடுத்தாங்களே, நீங்க கொடுத்தியா? ஐயோ ஹாய் பிரியா. என்னப்பா என்னாச்சு? அக்கா ஒரு நல்ல வேஷத்துல நடிக்க போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தேன். என்னப்பா சொல்ற? மாமா நான் மட்ராஸ் எக்ஸிபிஷன்ல அடிச்சந்த வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அங்க ஒருத்தனை பார்த்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான்னு கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தான். அம்மா அவங்க யாரு, எந்த ஊரு, எதுக்காக உன்னை வேஷம் போட சொன்னாங்க? அதே கேக்குறீங்க, இதே ஊர் தான். ஐயோ அப்படின்னா அவங்க ஒண்ணு தேடிக்கிட்டு இங்க வந்துருவாங்களே. பிறந்த இடம், தேதி, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டா நடிக்க போவாங்க. ஐயா தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க. என்னங்க பேசாம நீங்க வேலை பாக்குற மேட்டுப்பாளையம் கம்பெனிலே இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருங்க. கொடுத்துருவேன். ஆனா இவன் குடத்துக்கு அது ஒத்து வராது. அது மட்டும் இல்ல, இந்த சூப்பர்வைசர் மச்சனுக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு இவனுங்களே திட்டுவானுங்க. தம்பி நீ கவலைப்படாத, என் கூட வா. அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். எவன் என்ன சொல்றான்னு பாப்போம். என்னப்பா கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இந்த அப்படி என்ன இது சிகப்பு சட்டை டோக்கன் எல்லாம்? நம்ம முதலாளிக்கு மொத்தம் 8 ஃபேக்டரி இருக்கு. அதுல மூட்டை தூக்கி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சிகப்பு சட்டையும் இந்த டோக்கனும் கொடுப்பாங்க. ஓஹோ 7 7 7 3 7. நீ ரொம்ப ராசியானவன்பா. எப்படி தாத்தா? இந்த கம்பெனியோட முதலாளி தன்னுடைய வாழ்க்கையை கூலியாத்தான் ஆரம்பிச்சாரு. அவர் கூலியா இருக்கும்போது அவருடைய நம்பர் இதுதான். என் முதலாளியை நினைச்சுக்கிட்டு இத உனக்கு கட்டுறேன். கூடிய சீக்கிரம் இந்த உழைப்பாளி பெரிய முதலாளியா வரணும். நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும்யா. இன்னொரு மூட்டை அது ஒரு மூட்டை போதும். இந்த உடம்புல கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி வைடா. எங்க அப்பா என்னப்பா இது? அங்க சம்பளம் கொடுத்து இங்க கிலோ நிக்க வச்சுட்டாங்க, இங்க என்ன கொடுக்க போறாங்க? பாட கொடுக்க போறாங்க. அங்க வாங்கின சம்பளத்தை இங்க புடுங்க போறாங்க. போ போ போடுறா. என்ன தாத்தா எப்படி சொல்றான்? ஓ நீ இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு வந்திருக்க. இங்க நடக்கிற விஷயமெல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா? நாம வாங்குற சம்பளத்தை முழுசா வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகவே முடியாது. அங்க 100 ரூபாய் வாங்கினா இங்க 20 ரூபாய் கொடுக்கணும். நான் 500 மூட்டை தூக்கி 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அப்ப 200 ரூபாய்க்கு மொய் எழுதிடு. பரம்பரை பரம்பரையா இப்படித்தான் வாங்கிட்டு இருக்கானுங்க.
அவங்களை யாரும் எதிர்த்து கேட்கறது இல்ல. போடு போடு. ஏய் ஏய், மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போ. இத பாருங்கண்ணே, இது முதல் சம்பளம். இது நாளாக்குன பெரியவங்க கிட்ட கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களா இஷ்டப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி நான் செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு இத உங்க மாதிரி பேமானிங்க கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன். உழைச்சப்பறம் கை கொண்டுருச்சு. அப்படிங்க Where is he? I don't know. Seems to be new, huh? Just a minute. Yeah. யார் மேடம் அது? இன்னைக்குதான் புதுசா சேர்ந்திருக்காரு. அவன் இங்கதான் சார் புதுசு. எங்களுக்கு அவனை நல்லா தெரியும். அவன் காட்டுற வித்தைகள்லாம் எங்கள மாதிரி உழைப்பாளிங்களுக்கு தான் நல்லா புரியும். அப்படி போடு, அதான் சரி. என்ன இதெல்லாம்? எதுக்கு சண்டை போட்ட? கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து வாங்கின கூலியா குறைச்சிக்கவும் மாட்டேன். உழைப்பாளிங்களை ஏமாற்றவங்களை பார்த்து சும்மா இருக்கவும் மாட்டேன். பிரச்சனைன்னு வரும்போது பாதிக்கப்படுறது நம்ம தான். கம்பெனி எடுத்து மூடுவாங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா.
அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா அரஹோயா அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா ஐயா தலைமையில சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கு அம்மம்மா அங்கம்மா சில போல ஷோக்காக உன்னத்தான் பெற்று போட்டுட்டா உங்கம்மா அங்கம்மா அடப்பால ஊட்டு பலகாரம் ஒன்னான கூட்டாஞ்சோறுதா இன்னையா பொன்னையா பல சாதி இது போல ஒன்னான சண்டை வருமா நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா நாம் எல்லாம் வேலை நிறுத்தோம் செஞ்ச தாங்காது நாடு முழுதோ நாம் என்று என்ன நடக்கும் நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோம் அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா அரஹோயா பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான் ஆனாலும் அவனுக்கோர் வீடில்ல யாரு கேட்கிறான் பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூல நெய்யறான் அட ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்ல யாரு கேட்கிறான் சம்பளம் வாங்கியது முழுசா வீட்டுல சேர்த்திடுங்க மத்திய யார் பறிப்பா பறிச்சா முட்டிய பேத்திடுங்க அஞ்சாம தொழில செஞ்சா நம்ம யாராச்சும் அசப்பானா ஒன்னாக இருந்தாக்கா இங்கே வாலாட்ட நினைப்பானா அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா சாமி கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா தமிழ்நாடு பூரா 300 கம்பெனில தண்டல் வாங்கிட்டு இருக்கிறவன் இந்த துரிப்பன ஒரு கம்பெனில ஒருத்த என் வருமானத்தை தடுத்தான்னா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிருவான் வியாதியையும் எதிரியையும் என்னைக்குமே வளர விடக்கூடாது அவன் யாரு என்னங்கிற விவரத்தை உடனே கொண்டு வாங்க 490 இன்னும் கம்மி 380 இன்னும் கம்மி 350 ரொம்ப ஜாஸ்தி 300 இதை விட கம்மி விலை இல்லையா சார் யோ இங்க வா
நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற அத்தனை துணியும் வேணும், இங்க இருக்கிற அத்தனை சேல்ஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புடவையும் நல்லா இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும், எப்படியா முடியும்? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? வந்து குழந்தை ஃப்ராக், என் மாமாக்கு வேஸ்ட், எனக்கு ஜீன்ஸ் சொல்லிருக்கேன். ஏன் படுக்கு தலைகாணிலாம் ஒண்ணும் சொல்லலையா? ஓ அது இருக்கா? கொண்டு சொல்லு. சீக்கிரம் கொடுத்து அனுப்பியா? இந்தப்பா, நீ கேட்ட வேலையில வேட்டி, நீ கேட்ட வேலையில ஃப்ராக், நீ கேட்ட வேலையிலேயே ஜீன்ஸ். சத்தியமா சொல்றேன், இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே நன்றி, கிடைக்காது நன்றி. சார். இந்த வாரம் கொஞ்சம் போட்டு விடு சார். ஏதோ போட்டு கொடுத்துருங்க. நீ என்ன போட்டு கொடுன்ற? போகலையே. ஆமா, இந்த பேண்ட் சரியா இருக்கும் எப்படி தெரியும்? போட்டு பாரியா? பிடிங்க. என்ன பண்ற? பேண்ட் போட்டு பாக்குறேன். இங்கே வா. ஜட்டி போட்டிருக்கியா? உள்ள போ. ஜட்டி போட்டிருக்கியா? பேண்ட் மாதிரி ஜட்டி கிழிச்சலா இருக்கும். உள்ள உள்ள ஜட்டி நல்லா இருக்கு. மாட்டேன். ஜட்டி நல்லா இருக்கு. நீ பாரு. நான் எடுக்க மாட்டேன். நீ ஒரு வாட்டி பாரியா? உள்ள போ. ஜட்டி இல்லாம யாராவது இருப்பாங்க. என்ன யாரையோ? ஒரே வாட்டி பாத்துட்டேன். ஐயோ வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். நான் ஜட்டி பார்க்கவே போட்டு மாட்டேன். பாத்து. நீ முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு, நான் உனக்கு பில்ல போட்டு வரேன். போ. அப்பா, ஜட்டியை பாரு ஜட்டியை பாருன்னு பிரச்சனை பண்றான்பா. ஐயோ ஐயோ பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க. ஐயோ ஐயோ பாத்துட்டாங்க. ஐயோ யோ என்னையா லேடிஸ் ரூம்ல ஒரு ஆம்பளை இருக்காரு? சாரி மேடம், அது ஒரு ஜெட்டி கன்ஃபியூஷன். What? குட்டி கன்ஃபியூஷன். ஐயோ ஒரு பொண்ணு பாத்துட்டா, ஒரு பொண்ணு பாத்துட்டா. இங்க துணி வைங்க. முதல்ல பணத்தை பில்லு 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 பில்லு. யோ, இது அந்த பொண்ணுதியா? முதல்ல ஜட்டி பார்த்து பிரச்சனை வந்திருக்காது இல்ல? நான் பார்க்க மாட்டேன்னு அந்த பொண்ணு பாத்துக்கே. சாரி மேடம், அந்த ஜெட்டில கிழிதல் இருந்தது இல்ல? நீயும் உன் கன்ஃபியூஷனும் ஐயோ வந்துட்டங்க. ஓடி போன தமிழரசனை நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இது வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ளை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒண்ணா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டி, பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம் கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம் வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சைப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சைப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம் வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். நோ, உன்னை விட இடிச்சு வாய் எவையா இருக்க என்ன வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு? முழுசா ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு அவசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன அது நியாயம்? எப்பா தமிழரசே, தமிழரசே. ஐயோ, இது அந்த ஆள் தாச்சே. பிடிங்க, என் முதல் சம்பளம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா சம்பளம் பொட்டிக்குள்ள இருக்கு? படம் புடவையா மாறி பொட்டுக்களை பூதுருச்சு. எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் கட்டின புடவையிலேயே இதுதான் பெஸ்ட். நிஜமாவா? புழுகுறா புழுகுறா. அழகு நம்பாத. நான் முதல்ல புடவை வாங்கி கொடுக்கும் போது இப்படியே தான் சொன்னேன். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சேர்த்துருவாங்க. நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க? இருங்கக்கா, இப்ப மாமா கை சொக்க போறேன். எனக்கு ஐஸா? ஆமா, புடிங்க, பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. எப்படி? அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. அக்காவை விட இல்ல இல்ல, குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா. மாமா எனக்கு இருக்குடா, உனக்கு இல்லாததா? உக்காரு. உனக்கு கொண்டு வந்திருக்கேன் பாரு, பார்த்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவேன். பாத்தியா? என்ன மாமா இது? ஜட்டி பெருசா இருக்கு, ஃப்ராக் சின்னதா இருக்கு. துணி மாறி போச்சு. என்ன மாமா, என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே மாமா. கவலைப்படாத பிரியா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுறேன். விமலா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? இந்த மாதா இந்த மாதா இந்த மாதா. என்ன பார்த்தா அம்மா மாதிரியே தெரியுது. இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த மாதிரி உறவு? இந்த மாதிரி. ஐயோ, அது முதல்ல உறவு. என் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? வாங்கின இடத்துல உங்க துணியை கொண்டு போய் காமிச்சேன். பில்லை வச்சுட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்டா. ஐயோ, ஃபர்ஸ்ட் இத கூட. ஓகே. இந்த
வில்ல ஐடியா எனக்கு வராம போச்சே. யோ ஏதோ திட்டினதான் பார்த்தேன். இத பாருங்க, உங்க குழந்தை துணிய. என் குழந்தையா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, அது அக்கா குழந்தை. நான் இன்னும் ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். திறமையான, இளமையான, பர்சனாலிட்டியான, ஸ்டைலான மாப்பிள்ளை. இருக்கட்டும் சரி. இருக்கட்டும் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க துணிய நான் வாட்ச்மேனுக்கு தானமா கொடுத்துட்டேன். தானமா கொடுத்த துணிய மறுபடியும் வாங்கினா நல்லா இருக்கு பாருங்க. யாப்ப வீட்டு சொத்து. மத்தவங்க பொருளை தானம் பண்ணிட்டு நீங்க பேர் வாங்கிட்டீங்க. இத பாருங்க, மரியாதை எப்போ கடைக்கு வந்து அதே மாதிரி துணியை வாங்கி கொடுக்குறீங்க. யோ ஓ ஒண்ணு என்ன? 10 வாங்கி கொடுப்பேன். வா பல. வா. சார், இந்த கடையில உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டேன். ஒரு துணி எடுத்துங்க சார். நான் வாங்கின அதே துணி, என் துணி எனக்கு வேணும். ஐயோ சார், சார், நான் இந்த கடை முதலாளி. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார். என் துணி எனக்கு வேணும். இது தொடக்கூடாது. பாருங்க, பெரிய மன்மத. இது பாருங்க, நீங்க வாங்கின துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் 500 1000 ரூபாய் அதிகம். என் துணி எனக்கு வேணும். ஹை, இது பாருங்க, இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு. ஐ முத்து. என் துணி எனக்கு வேணும். ஐயோ 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 வெளில போயா, வெளில போயா. முதல்ல இவர் கூட்டி வெளில போங்க. இந்த உலகத்துல உள்ள அத்தனை துணியை கொண்டு வந்து போட்டாலும் என் துணி எனக்கு வேணும். இவர் கூட்டி வெளில போங்க. ஐயோ, யோ 10 கடை ஏறி இறங்கியாவது நீ நினைக்கிற துணியை நான் வாங்கி கொடுத்தேன். உங்க பின்னால சுத்ததுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. இத பாருங்க, நான் விமலா கஜபதி கம்பெனில வேலை செய்யறேன். கரெக்டா 10 மணிக்கு நம்ம துணி கொண்டு வந்து கொடுத்துறீங்க. அப்படி கொடுக்கல மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து கண்ணா பின்னால வாய்க்கு வந்த மாதிரி திட்டுற. ஆமா. என்னது? விமலா கஜபதி கம்பெனில நீங்க வேலை செய்றீங்களா? எஸ். என்ன வேலை? பாத்து சொல்லுங்க. டிரைவர், சூப்பர்வைசர், மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படி என்ன வேலை செய்ற? கூலி. டோக்கன் நம்பர் 77777 லக்கி நம்பர். ஏய் ஐயா உளி. நான் ரோட்ல குடிப்பேன், வீட்ல குடிப்பேன். என்ன அவர் அடிக்காதீங்க. பாத்தியா, இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி அடிச்சியே, ஏதாவது பேசினாளா? அதே உன்னை அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போனா பாத்தியா? அதான் என் பெண்ணு. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கலனாலும் இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன் சித்து பண்றீங்க? உங்க மாதிரி சில ஆம்பளைங்களால எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவமானம். கூட்டு போயா. ரொம்ப நன்றியா. சரி வாமா. அண்ணாக்கா, இனிமே குடிக்க மாட்டேன், பொண்டாட்டி அடிக்க மாட்டேன். வச்சா பாக்கண்ணு.